இந்த கோகனட் புட்டிங்க இவன் தான் செஞ்சா என்னால சத்தியமா நம்பவே முடியல. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே உடம்பு சரியான வலி. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோல்ட் அண்ட் ஃபீவர் தான். உடம்பு வலிச்சுட்டு போது கொம்மா நம்ம தான்ட்டு நேரம் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். என்ன ப்ரோ சொல்றீங்க திடீர்னு கொம்மான்றீங்க நம்ம தான்றீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த ஃபாலோவர்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரியும். நம்ம கண்டென்ட் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே கொம்மா நம்ம தான் அப்படின்ற டேக்லைன் வச்சு தான். நீங்க அப்பையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொம்மா நம்ம தான் டைப் பண்ணுங்க. போன வாரம் போன மாதிரிலாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் போல, கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. பட் இருந்தாலும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. எல்லா நாளும் நம்மளோட 100% இருக்காது, 0% இல்லாம பாத்துக்கிற வரைக்கும் சூப்பர் தான். அப்படியே முடிச்சுட்டு கார்டியோ பண்ணிருக்கோம். வானத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டே இருக்கான். சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்தால் தான் ஆஃபீஸ் கிளம்ப முடியும்னு வீட்டுக்கு உடனே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னு குளிச்சுட்டு தான் வெளில வர மொத்தமாக இருட்டிட்டான். வானத்தை இந்த பக்கம் பார்த்தா டே எங்கடா இருக்கோம், நம்ம சென்னை தானா இது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ மோசமாக இருட்டுச்சுன்னா நான் மேலே கிளம்பிட்டு கீழே சாப்பிட்றதுக்கு போகிறேன். கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அந்த ரொனால்டோ வர படுத்துக்கிட்டு இருக்கான். சரி சுத்தம் இன்னைக்கு ஆஃபீஸ் போன மாதிரி தான், கேபும் வராது, வந்தாலும் ஒரு 200-300 ஜாஸ்தி வருவாங்கன்னு பார்க்குறேன். மழையும் நினச்ச மாதிரியே தொடங்கிருச்சு. பட் அதிசயமாக கேபு போட்ட உடனே ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்படியே உட்காந்துட்டு மழையை ரசிச்சுட்டு நேராக ஆஃபீஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு மழைனா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். சரி இப்போ உங்களுக்கே தெரியும் மண்டே வேற எவ்வளோ வேலை இருக்கும்ன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்காக அந்த காஃபிக்காகவே கீழே இறங்க ஒரு அருமையான காஃபி போட்டிருக்கப்போ தான் இவன் சொன்னான், ப்ரோ நான் வந்து கோகனட் புட்டிங் பண்ணியிருக்கேன்ட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் தான் சக்கரை கம்மின்னா ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவனுக்கு அப்படியே ஒரு டாப் நாச்சை போட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போதும் வெதர் ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வேணால் குறிச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு வெயில் பொலன்னு பொழக்க போகிறோம். சரி நீங்கள் எப்பவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது, பிளிங்கெட் போய் ஹாட் வீல்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு அதில் சப்போஸ் ஸ்டாக்கில் இருக்கான்ட்டு இன்றைக்கி அதிசயமாக இருந்துச்சு. அண்ட் எனக்கும் இந்த காரை நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன், அதை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு ஒன்றுனா வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலி வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அங்கே இருக்க காரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வைக்க வேண்டிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல. அப்படியே டின்னரை சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். கொம்மா ஃபாலோ பண்ணு ப்ரோ.